நாளிலே வாக்குத்தத்தங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம்னாலே எல்லாருக்கும் என்னது பிடிக்குமோ பிடிக்காதா? பிடிக்கும். வாக்குத்தத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அது நிறைவேறுதா நிறைவேறலையா அதுதான் கொஸ்டின் இன்றைக்கு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைய வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சுருப்பீங்க, வாங்கி வச்சுருப்பீங்க. வாக்குத்தத்த அட்டையெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க தானே? அதெல்லாம் நிறைவேறிச்சா? எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறிச்சா? ஒரு சில நிறைவேறியிருக்கும், மற்றவைகள் நிறைவேறாமலும் போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார்? வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்பி இருக்கிற ஆண்டவர், அவர் சொல்லுவார், அவர் செய்யவும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டார்? போயிட மாட்டார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. ஆனால் வாக்குத்தத்தங்கள் என்பது, வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுக்கும்போது, அந்த கொடுக்கிற நேரத்தில் எந்த காரியத்திற்காக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அந்த காரியங்கள் நடக்க முடியாதது போன்ற சூழ்நிலைகள் இருக்கும். அது இப்படியெல்லாம் நடக்குமா? ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கும்? மிகவும் பெரிதாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் இவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லுவார். ஆனால் அது ஆண்டவர் கொடுக்கும்போது அது நடக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் காத்து இருக்கும்போது நிச்சயமாய் அது நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும், எல்லாருக்குமே ஆபிரகாமை குறித்து அநேக செய்திகளை கேட்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் சின்ன பிள்ளையிலேருந்து எந்த கதை தான் சொல்லி தருவாங்க. ஆபிரகாம் கதை நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஆபிரகாமின் விசுவாசம் அவ்வளவு பெரிதான விசுவாசம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்யவில்லை? அவன் அப்படியே காற்றில் பறக்க விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவரை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பி அதை விசுவாசித்து அதை அணைத்து கொண்டு அதை தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. அப்போ வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அதை நம்பி அதை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகி அந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த நாட்கள், ஆதி நாட்கள்லாம் இப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு இந்த யூடியூப்பு, ஃபோனு இதெல்லாம் கிடையாது. அப்போ என்னது, வருஷத்துக்கு ஒரு நேரம் சர்ச்சில் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் தான். வார செய்தியெல்லாம் கேட்போம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் வாக்குத்தத்த செய்தியெல்லாம் வரும். ஆனால் இன்றைக்கு என்னது, தினமும் வாக்குத்தத்தம் வருது, தினமும் வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாம் வருகிறது, மாதம் வாக்குத்தத்த செய்திகள் எல்லாம் வருகிறது. ஆனால் நிறைய வாக்குத்தத்தங்கள், ஏனென்றால் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நம்ம வாசித்தோமானால் 7000க்கும் அதிகமான 8,000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத புத்தகம் எதால் நிரப்பப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதற்காக வேதத்தில் இத்தனை வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது? தம்முடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அவற்றை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாகத்தான் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் எழுதி இந்த வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. நமக்காக எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை என்ன செய்யறது? விசுவாசிக்கிறதும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அதை நம்பி அதை பற்றி கொள்ளுகிறது இல்லை. அதை காற்றில் பறக்க விட்டு விடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால் தான் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது இல்லை. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் அது சில காரியங்கள் என்ன செய்யும்?
சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு உடனே நிறைவேறிடும். ஆண்டவர் காலையில் சொன்னார்னா சாயங்காலமே என்ன செஞ்சிடும், நிறைவேறிடும். சில வார்த்தைகள் ஆண்டவர் பேசுவார், வசனங்களை கொடுப்பார். அந்த வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம போகும்போது அப்படியே அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார், செய்ய மாட்டாரா, அன்றைக்கே ஆண்டவர் செய்து விடுவார். ஆனால் சில காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி கொண்டே போகும். வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்து 10 நாள் ஆயிருக்கும், 1 மாதம் ஆயிருக்கும், 2 மாதம் ஆயிருக்கும், 1 வருஷம் ஆயிருக்கும், 2 வருஷம் ஆயிருக்கும், பல வருடங்கள் கூட ஆயிருக்கும். ஆனால் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது நிறைவேறும். எப்போது நிறைவேறும்? நாம் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை நீ இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், இதன்படி நீ செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போமானால் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்குரிய காலத்திலே அந்தந்த நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தங்களுக்கு என்று ஒரு காலமும் இருக்கிறது, அது தெரியுமா உங்களுக்கு? அநேக காலகட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு சில வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு சில வருஷங்கள் கழித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்து பல வருடங்கள் ஆண்டவர் காத்திருக்க வைப்பார். ஆனால் காத்திருக்கிற நாட்களில் நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாமுக்கு கூட என்ன வந்தது, சோதனை வந்தது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனால் இடையில என்ன வந்துச்சு, சோதனையில் அவர் கொஞ்சம் தோற்று தான் போய்விட்டார், அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு விட்டார். ஆண்டவர் சாராள் மூலமாய் உனக்கு சந்ததி வரும்னு தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதை விட்டுவிட்டு ஆகாரை சேர்த்து கொண்டபடியினால தான் பல பிரச்சனைகளுக்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருந்தார். அவர் சொன்னபடி ஈசாக்கை ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். இந்த வசனத்தை எல்லாம் எழுதி வைத்திருப்பீங்க, ஆனால் நிறைவேறாமல் தாமதமாகி கொண்டே போகலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அது தாமதமானாலும் அது ஏற்ற காலத்திற்கென்று அந்த வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அது ஒரு காலத்திற்கென்று ஆண்டவர் அந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? சொப்பனத்தின் மூலமாய் பேசினார், தரிசனத்தின் மூலமாய் பேசினார். ஒன்று யாரெல்லாம் வணங்க போகிறாங்க, உன்னுடைய தாய் தகப்பன், உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று வணங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தம் கிடைத்தது தான் தாமதம். அதற்கு எதிராகத்தான் காரியங்கள் எல்லாம் என்ன செய்தது, நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு எதிராக எந்த சகோதரர்கள் இவனை வணங்குவார்கள் என்று சொன்னாரோ ஆண்டவர், அதே சகோதரர்கள் இவரை கொல்லும்படியாக வகை தேடினார்கள். ஹல்லேலூயா. அப்படி வகை தேடி இவரை குழியிலெல்லாம் தூக்கி போட்டு என்னென்ன பாடுகளை படுத்த முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. அப்போதெல்லாம் இந்த யோசேப்பு எப்படி யோசிச்சிருப்பார் இல்லை, நான் கண்ட சொப்பனம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன. இன்றைக்கு அநேக நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. மறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆனால் ஆண்டவர் சொப்பனம் கொடுத்திருப்பார்னா, ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருப்பார் என்றால், ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்றால், அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறுகிற நாட்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்பு கடந்து சென்ற பாதைகள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தம் அப்படியே மறந்து போகப்படக்கூடிய சூழ்நிலை தான் வந்தது. இதெல்லாம் நிறைவேறவே சான்ஸே கிடையாது, ஒரு புள்ளி சான்ஸ் கூட கிடையாது. அப்படி தானே, என்ன சகோதரர்கள் வணங்குவாங்கன்னு சொல்லி தான் சொப்பனம் பார்க்குறார். ஆனால் இப்போ சகோதரர்களே எங்கே இருக்கிறாங்களா இல்லையா என்று கூட தெரியாது, தகப்பன் இருக்கிறாரா என்று கூட தெரியாது, மரித்து போய்விட்டாரா என்று கூட தெரியாது. எப்படி அந்த சொப்பனம் நிறைவேறப் போகிறது? அப்படிப்பட்ட கேள்விக்குறியான சூழ்நிலை தான். ஆனாலும் அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஏன் இருந்தார்? அந்த யோசேப்பு ஆண்டவரை நம்பி இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்திருந்தான். அந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவரை நான் நம்பி இருக்கிறபடினால் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ளே தான் நான் போகிறேன், ஆனாலும் வார்த்தை மாறுவது இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை சிறைச்சாலை அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களே மறந்து போக வைக்கிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஆனால்
நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அந்த நாட்கள் அது சில நாட்கள் கழித்து கூட வரலாம், ஆனால் அது நிறைவேறும். வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது, பொய் சொல்ல மாட்டார். நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு பொய் சொல்லவே மாட்டார். நமக்கு கூட பேசியிருப்பார், ஆனால் நமக்கு நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு என்ன செய்யணும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் திரும்ப என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நினைவு கூர்ந்த அந்த வார்த்தைகளை எழுதி வச்ச டைரியெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா திரும்ப என்ன செய்யுங்க? இன்றைக்கு மறுபடியுமாய் ஆண்டவர் கொடுத்த, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். பல வருடங்களுக்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் ஜெபிக்கிற காரியங்களை குறித்து எல்லாம் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அதெல்லாம் என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். எழுதி வைக்கிறது மாத்திரமல்ல, அவற்றை அறிக்கையிட வேண்டும். அவற்றை அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, அவற்றை விசுவாசித்து அதை தேவனை மகிமைப்படுத்தி அவற்றை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார், உன் சந்ததியின் மேலே நாவி, உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஆனால் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆவியும் இல்லை, அனலும் இல்லாமல் ஏதோ பிசாசு பிடிச்சி அலைகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் என்ன செய்யாதீங்க? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா, அதை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுகிறவர், ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர் ஒரு நாள் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகிறதை செய்வார். அந்த வசனத்தை மட்டும், வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பேசுவார். கரெக்டாக ஆண்டவர் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் வார்த்தைகளை கொடுப்பார், திட்டமும் தெளிவுமாய் பேசுவார். அந்த வார்த்தைகளை விட்டு விடாதீங்க, காற்றில் பறக்க விட்டுறாதீங்க. நாம் ஒவ்வொரு நாளும் அதை முடிந்தவரையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர், ஆண்டவர் வல்லமையாக இன்றைக்கு பயன்படுத்துகிற ஊழியக்காரர், அவர் ஆரம்ப நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் தெருவில் ரோட்டில் இருந்த ஒரு மனிதன், வாலிப நாட்கள். ஆனால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் அவருக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் அவருடைய சூழ்நிலையில் ஒன்றுமே, ஒரு காரியம் கூட கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கூட கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னவனை நான் பல தேசத்துக்கு கொண்டு போவேன், பல தேசத்தின் ராஜாக்கள் உன்னை சந்திப்பாங்கன்னு சொன்னார். நான் அவர் பிச்சைக்கார நிலைமையில் இருந்த நேரம் தான் அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். அவர் என்ன செய்தாரன்னு தெரியுமா? அதில் எல்லா வாக்குத்தத்தங்களையும் எழுதி வைத்து அதை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே இப்படி எனக்கு வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இப்படியே நீர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறீங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பாராம். அவர் சொன்னார், அந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களில் ஒரு 60% நிறைவேறிச்சு, இன்னும் ஒரு 40% இன்னும் இருக்குது. ஆனால் 60%லேயே ஆண்டவர் பல தேசத்துக்கு என்னை கொண்டு போயிட்டார். ஆண்டவர் பல இடங்களுக்கு என்னை கொண்டு போய் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். இன்னும் 40% நான் ஒவ்வொரு நாளும் அந்த 100% வாக்குத்தத்தங்களையும் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் நான் உரிமையாக்கி சொந்தமாக்கி கொண்டே இருக்கிறேன். இதன்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி தான் நாமளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பாரானால், ஆண்டவர் பேசியிருப்பாரானால் அதை செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை இதை செய்ய வல்லமையுள்ளவர் நீர். ஆனால் என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு நடக்கிறது மாதிரி தெரியல, நடக்காதது போன்ற சூழ்நிலை தான். ஆனால் நடக்காததை நடக்க வைக்கிற ஆண்டவர், உன்னுடைய வார்த்தை அதை செய்ய வல்லமையுள்ளது என்று சொல்லி ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும். அதனால் ஆபிரகாம் தவறினாலும் திரும்ப ஆண்டவர் பேசின போது அவர் என்ன செய்தார்? விசுவாசம் உள்ளவரானார். சாராலும் அதே போல் என்ன செய்தாங்க? கர்ப்பம் தரிக்க பலன் பெற்றாங்க. எப்படி பலன் பெற்றாங்களாம்? அந்த வாக்கு தத்தங்கள் தான் அவர்களை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வாக்கு தத்தங்கள் நம்மை பலப்படுத்தும். வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் நம்முடைய எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை அந்த வாக்கு தத்தங்கள் மாற்றி அமைக்கும். இப்போது இருக்கிற சூழ்நிலை தலைகீழாக மாற ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே 4வது அதிகாரம் 18 வாசிங்க, 18வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அல்லவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருக்கும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்காக மாத்திரமல்ல, யாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது? நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சரித்திரம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்தான்? விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் விசுவாசத்தில் வல்லவனானா. சொல்லி சொல்லி அதை அறிக்கைட்டான். அதான் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவன் ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு என்ன சொன்னார்? நட்சத்திரங்களை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் ஒரு குழந்தை கூட இல்லை. அப்போ தான் ஆபிரகாம் வெளியே வந்து, கூடாரத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்களை எல்லாம் எப்படி கூப்பிடுவாராம்? ஒவ்வொரு நட்சத்திரமும் அவருடைய பிள்ளைகளை போல நினைப்பாராம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இத்தனை நட்சத்திரங்களை போல இத்தனை பிள்ளைகள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவருடைய சூழ்நிலையை அவர் பார்க்கவில்லை. அவர் செத்து போன நிலைமையை பார்க்கவில்லை. அவருடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் அவர் பார்க்கவில்லை. அவர் பார்த்தது எது? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? பூமியின் தூளை போல உடைய சந்ததி பெருகும், இவ்வளவாய் திரளாக இருக்கும். இன்றைக்கு அப்படி தானே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி திரளாய் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு புறஜாதிகளாகிய நாம் கூட யாருடைய சந்ததியில் வந்துட்டோம்? ஆபிரகாமின் சந்ததியில் வந்துட்டோம் தானே? விசுவாசிக்கிறீங்களா? இல்லையா? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்வளோ திரளாய் ஆண்டவர் பெருக. காரணம் என்ன? அவர் செத்து போன தன்னுடைய சரீரத்தின் சூழ்நிலையை அவர் பார்க்கவில்லை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தார். அதை சொல்லி சொல்லி பலப்பட்டார். அவர் அதை அறிக்கையிட அவருடைய சரீரத்தில் என்ன வந்தது? பலன் வந்தது. இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாறும். ஹல்லேலூயா. தோல்வியாக இருக்கிற சூழ்நிலைகளை ஜெயமாக மாற்ற வல்லமையுள்ளது எது? வாக்குத்தத்தம். இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய அடுத்த வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற, மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எனக்கும் எண்ணப்படும். என்னுடைய வாழ்க்கையில் செத்து போய் கிடக்கிற காரியங்களை உயிர் பெற வைக்க இந்த ஆண்டவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழும்பினவர், மரித்து போன தெய்வம் அல்ல. என்னுடைய ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பினவர். அவர் ஜீவனை மறுபடியும் கொடுக்க முடியும். செத்து போன எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க அவருக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை எல்லாம் எடுங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து என்ன காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதெல்லாம் திரும்ப எடுங்க. ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை அறிக்கையிடுங்க, அதை விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்ய வல்லமையுள்ளவர் என்று விசுவாசிங்க. நிச்சயமாய் ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் எல்லாம் மாறி போயிற்று. வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்று, ஆனால் நடப்பதெல்லாம் வேறு காரியமாக இருந்தாலும். ஆனால் யோசேப்பு ஆண்டவரை விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்தார். அவன் எங்கெல்லாம் இருந்தார்? போத்திபாரின் வீட்டில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். என்ன குற்றச்சாட்டு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், அதன் மத்தியில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் மேலே நம்பிக்கையாக இருந்தான். அவன் யோசிச்சிருப்பான், என்ன எந்த இடத்துல வச்சாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். அதனால தான் பாருங்கள், அந்த சிறைச்சாலையில் இருந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த நாள் வந்தபோது அவனுடைய நிலைமை அப்படியே மாற்றப்பட்டது. ஒரே நிமிஷத்தில் எல்லாம் மாறி போய்விட்டது. இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதது போன்ற சூழ்நிலைகள் வரும்போது, அதை நிறைவேறுகிற காலம் வரும்போது உங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் எப்படி மாறிடும்?
அப்படியே மாறிடும். ஹல்லேலூயா. இப்போது இருக்கிற நிலைமையாக இருக்காது. ஒரே நிமிஷத்தில் எல்லாம் என்ன செஞ்சிடும், தலை கீழாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருப்பார் நிறைய காரியங்களை. இன்னும் ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த வாழ்க்கையில் பல காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது, ஆனால் நிறைவேற போகிறது. ஒரு நாள் வரப்போகிறது, அது நிறைவேறும் என்று விசுவாசிங்க. அதை பற்றி கொள்ளுங்க. அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிற எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எபேசியர் 2:12. காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாயுமா இருந்தீர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அந்த வசனத்தை திரும்ப எல்லாரும் வாசிக்கலாமா? முன்னே தூரமாயிருந்த நீங்கள், நான் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானேன். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். எல்லாரும் வசனத்தை விசுவாசிக்கலாமா? முன்னால நம்ம தூரமாக இருந்தோம், கிறிஸ்து இல்லாதவர்களா இருந்தோம், வாக்குத்தத்தம் இல்லாதவர்களா இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்து நம்ம அவரோடு கூட ஒப்புரவாக்கி நமக்கு இப்போது என்ன கொடுத்திருக்கிறார்? வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்? அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள், எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளத்தக்க வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அதை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, நான் எங்கேயோ தூரமாக இருந்தேன், நான் எங்கேயோ இருந்தேனப்பா, நான் உண்மை அறியாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன கொடுத்தீங்க? வார்த்தைகளை கொடுத்தீங்க, வாக்குத்தத்தங்களை கொடுத்தீங்க, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு தெரியப்படுத்தினீங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. காரணம் இவை எல்லாவற்றையும் எனக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் நீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர், நிறைவேற்றும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா ஏதோ கொடுக்கல. ஏதோ உண்மையான தகப்பன் என்ன செய்வாங்க? பிள்ளைகளுக்கு சும்மா ஏதாவது சொல்லுவாங்களா? ஏதாவது உனக்கு தரேன் அப்படின்னு வாக்கு பண்ணுவாங்க. உனக்கு இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சும்மா சொல்லுவாங்களா? உண்மையாக நேசிக்கிற தகப்பன் அதை சொல்லுவார் என்றால் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பத்தை கேட்கிற மகனுக்கு எந்த தகப்பனாவது பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்டால் கல்லை கொடுப்பானா? இதெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனால் அதை விட விசேஷித்த பரம தகப்பன் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால், நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றால் அதை செய்து நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிங்க, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், இப்படிலாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். என் குடும்பத்தை இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். என் பிள்ளைகளை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நன்மையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தர வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை இல்லாத ஆண்டவர் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். செத்து போன கற்பத்துக்கு உயிர் கொடுத்தவர். ஹல்லேலூயா. அதுவும் எத்தனை வயசுல? 100 வயசுல. ஹல்லேலூயா. அப்படி முடியும் என்றால் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் செத்து போய் கிடக்கிற காரியங்களை உயிரோடு கூட எழுப்ப ஆண்டவருக்கு முடியுமா? முடியாதா? நிச்சயமாய் முடியும். எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். அந்த வார்த்தைகளை மாத்திர ஆண்டவர் அந்த காரியத்திற்காக என்ன வார்த்தையை கொடுத்தாரோ, என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை அறிக்கையிடுங்க, அதை விசுவாசிங்க, பற்றி பிடித்து கொள்ளுங்க. இந்த வசனம் ஜீவன் உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது. நீங்கள் சொல்ல சொல்ல அது ஜீவன் உள்ளதாய் மாறி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை
கொண்டு வர வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களை நேசிக்கிறார். பிள்ளையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தான் என்ன செய்வான்? பிள்ளைக்கு சொல்லுவான், நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்து நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அவங்க வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்துக்கு எதிராக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இதெல்லாம் நன்மையாக முடிய போகிறது. என் ஆண்டவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாய் செய்து முடிப்பார். எபிரேயர் 6வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் ஆணையிட்டாராம். எப்படி ஆணையிட்டாராம்? அவர் பேரிலேயே ஆணையிட்டாராம். எவ்வளோ பாக்கியமுள்ள வாழ்க்கை பாருங்க. அவர் பேரிலேயே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிதான் ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஏதோ சும்மா ஏதோ பேப்பரில் எழுதி கொடுக்கல, ஆண்டவர் சைன் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் பேரில் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்? அவர் பெயரிலேயே ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு ஜட்ஜு, ஏதோ ஒரு பெரிய ஆள் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை எழுதி ஆணையிட்டு, இது என் பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பேப்பரை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? அந்த பேப்பரை எங்கேயாவது கொண்டு தூக்கி போடுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை. அவர் பேரிலேயே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு கொடுத்தாராம். அப்படித்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் சொல்கிறான், இதெல்லாம் நடக்கவா போகுது உனக்கு? இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நம்பாத. பைபிளில் சொல்லியிருக்கிறதெல்லாம் சும்மா, உனக்கு கொடுத்த வார்த்தை எல்லாம் பொய், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா? இதெல்லாம் யார் ஆணையிடுறது? சாத்தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆணையிட்டு கொடுப்பார் என்றால் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் அதை என்ன செய்யணுமா? நம்மை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்? அவர் அநீதி உள்ள ஆண்டவர் அல்ல. அவருடைய நாமத்திற்காக நாம் காண்பிக்கிற பிரயாசங்களையும் பாடுகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நினைவு கூறுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்காக எத்தனை பேர் நான் ஆண்டவருக்காக என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றீங்க? ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருக்காக ஒரு சிறு காரியம் செய்தால் கூட அதற்கு அவர் பலன் அளிக்காமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் அவருக்காக நம்ம எதை ஆயிலும் செஞ்சிட்டோன்னா, ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சிட்டோன்னா, ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவருக்காக நம்ம செஞ்சிட்டோன்னா, ஒரு சின்ன தியாகத்தை செஞ்சிட்டோன்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அது கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள தேவன், நமக்கு நீதியாய் பலன் கொடுக்கிறவர், நீதியாய் பதில் செய்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, பாடுகளை அனுபவித்தாங்க. அந்த எகிப்தியர் அவர்களை பயங்கரமாக ஒடுக்கினாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? கணக்கில் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. கணக்கில் வைத்திருந்தது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் நீதியாய் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த எகிப்தியரெல்லாம் கொடுத்த நகையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலையாம். எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? அள்ளி அள்ளி கொடுத்தாங்களாம். எல்லாரும் அந்த எகிப்தின் ஜனங்களெல்லாம், ஏன்னா இவங்க
போயிரட்டோன்னு சொல்லி எவ்வளோ நகையை எகிப்துனாலே நிறைய இந்த ஆபரணங்கள் தான், தங்க பொன் நகைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மம்மிஸ் எல்லாம் பாருங்கள், அதில் நிறைய தங்கம் எல்லாம் வச்சு தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதை அப்போது அந்த நகை அவங்க கிட்ட இந்த நகையெல்லாம் அள்ளி கொடுத்தாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க எவ்வளோ உழைச்சாங்க, எத்தனை வருஷம் உழைச்சாங்க. அத்தனை வருஷத்து உழைப்பின் பலனை ஆண்டவர் அள்ளி கொடுக்க வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நீதியுள்ள ஒரு ஆண்டவர், அநீதியுள்ள ஆண்டவர் இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறோம், இதற்கெல்லாம் பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் கணக்கில் சேர்த்துட்டே இருப்பார். நமக்கு தெரியாது நம்ம செய்கிற காரியங்களுக்கு, ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்கள், ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள், நீதியாய் நாம் செய்கிற காரியங்கள், நன்மையான காரியங்கள், இதெல்லாம் நம்ம செய்யும்போது அதற்குரிய பலன் சில நேரங்களில் என்ன செய்யாது, வராது. இன்னும் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கொடுமைகள் தான் சில நேரங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் இதெல்லாவற்றையும் யார் கணக்கில் வைத்து கொண்டு இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் கணக்கில் எழுதி கொண்டே இருக்கிறார், அவருடைய அக்கௌண்ட்டில் எழுதி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எழுதி ஏற்ற நேரம் வரும்போது நமக்கு என்ன செய்வார்? நிறைவான பலனை, பிரதிபலனை அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க, ஆனால் இன்னும் பலனை காணவில்லை என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்கும்போது நிறைவாய் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள தேவன், அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு நிறைவாய் பலன் கொடுக்கிறவர். நம்ம பட்ட பாடுகள், கஷ்டம் எல்லாவற்றுக்கும் அள்ளி ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம படுகிற ஒரு பிரயாசமும் வீணாய் போவதில்லை. வாக்குத்தத்தங்கள் அந்த நேரத்தில் கொடுக்குறாரா? அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொக்கிஷமாக என்ன செய்துக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. நான் சொன்னது போல் ஏதோ ஒரு மனுஷன் உங்களுக்கு எழுதி கொடுக்கல, ஏதோ ஒரு ஜட்ஜ் எழுதி கொடுத்ததில்லை. நம்முடைய ஆண்டவர், அவரே ஆணையிட்டு கொடுக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. இன்னும் அவர் ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஏராளம் வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யலை, அநேகர் இன்னைக்கு சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு நாம் விசுவாசமாய் அதை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. அதை வாசிப்பதும் இல்லை, தியானிப்பதும் இல்லை. இன்றைக்கு வேதத்தின் வார்த்தைகளை எடுத்து நம்ம தியானிப்பது கிடையாது. அநேக நேரங்களில் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஒரு தகப்பன் சொன்னார், உனக்கு இருக்கிற எல்லாமே எங்கே இருக்குது தெரியுமா? உனக்கு நான் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. எங்கே சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், வேதத்தை எடுத்து வாசி, வேதத்தில் தான் எல்லா சொத்தும் இருக்குது அப்படின்னு சொன்னாரா. உனக்கு ஒரு எல்லா ஆசீர்வாதம் அந்த வேதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரா. அப்போ அதே போல் தான் நமக்கு எல்லா சொத்தையும் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் தான் வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களாய், வார்த்தைகளாய் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். இவற்றை நாம் எடுத்து சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரங்களில் எல்லாவற்றுக்கும் பலன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் அதிகமாய் விசுவாச வீரன் என்ற பெயரை பெற்றவர். அதிகமான அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவர். அவர் அந்த அற்புதங்களை எல்லாம் பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர் ஜெபிக்கும் போது முழங்கால நின்று அதிக நேரம் ஜெபிப்பாராம். ஜெபத்தில் பாதி நேரங்கள் வேதத்தை திறந்து வைத்து வசனத்தை வாசித்து அதில் கையை வைத்து அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பாராம். அப்படி அவர் வேதத்தை வாசித்து எத்தனை முறை வாசித்தாராம் தெரியுமா? ஜார்ஜ் முல்லர் 200 முறைக்கு மேலாக வேதத்தை வாசித்திருக்கிறார். அவருடைய தனது கடைசி நாட்களில், இறுதி நாட்களில் வருஷத்தில் 4 முறை வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தாராம். அப்படி அத்தனை முறைகள் வேதத்தை வாசித்து, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்கள். அவருடைய மனைவியும் அருமையான விசுவாச வீராங்கனை, அவங்க மேரி க்ரோஸ் அவங்க பேர். நம்ம ஜார்ஜ் முல்லரை பற்றி தான் அதிகமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னால் இருந்தது அவருடைய மனைவி தான், மேரி க்ரோஸ் என்ற அவருடைய மனைவி தான் அதிகமாக இவருக்கு கூடவே இருந்து ஜெபத்திலையும் எல்லாவற்றிலையும் ஒரு துணையாக இருந்து காரியங்களை நடப்பித்தவங்க. அவர் அந்த 200 முறைக்கு மேலே அந்த வேதத்தை வாசிக்கும் போதே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி ஆண்டவரை இந்த வார்த்தைகளின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிச்சு தான்
அத்தனை அற்புதங்கள். ஹல்லேலூயா. அவர் ஜெபித்த ஏராளமான ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். அவருடைய இதில் எழுதி வைத்திருக்கிறார், டைரியில் எழுதி வைத்திருக்கிறாராம் 50,000 ஜெப குறிப்புகளுக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். அதில் அநேக ஜெப குறிப்புகளுக்கு அவர் குறிப்பிட்டு ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இன்னும் சில குறிப்புகள் அவர் மரணத்துக்கு பின்பு பதில் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த எழுதி அவர் கையொப்பம் இட்டு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? நாம் நமக்காக சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நமக்காக தான் அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் இதை என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் அந்நிய காரியமாக எண்ணி விடுகிறோம். அந்நிய காரியமாக எண்ணி விடுகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக ஆண்டவர் எனக்காக எழுதி கொடுத்திருக்கிற இந்த உயில், இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயில். இன்றைக்கி யார் யாருடைய உயிலுக்காகவோ காத்திருக்கிறீங்க. அப்பா எனக்கு எழுதி வைக்க மாட்டாங்களா? அம்மா எழுதி வைக்க மாட்டாங்களா? என் கூட இருக்கிறவங்க எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட மாட்டாங்களா? அதெல்லாம் மறந்துடுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாவற்றையும் மறந்து விட்டு நமக்கு அழகாக அப்பா நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற நல்ல உயில், இந்த உயிலை என்ன செய்வோம்? எடுத்து சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு தீர்மானம் எடுங்க. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, இன்னும் இந்த வேதத்தின் மகத்துவங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதை வாசிக்கும் போதே அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. ஆண்டோடத்தில் சொல்லி கொண்டே இருங்க. சில நேரங்களில் ஆண்டவர் ஸ்பெஷலாக என்ன செய்வார்? வாக்குத்தத்தங்களை வேதத்தை வாசிக்கும் போது தான் என்ன செய்வார்? தருவார். வேதத்தை வாசித்தா தான் நிறைய நேரங்களில் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். வேதத்தை வாசிக்கலைன்னா சில நேரங்களில் கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் பேசுகிற வழி இந்த வேதத்தின் மூலமாக தான். நல்ல வாக்குத்தத்தங்கள் அநேகம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இதெல்லாம் நம்ம வாசிக்க தான் ஆண்டவர் நமக்கு பேசுவார், வார்த்தைகளை கொடுப்பார், அதன்படி செயல்படுவார். சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் பிரச்சனைகள் வந்ததுன்றால் வேதத்தை எடுத்து வாசித்துட்டே இருப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்துக்கான வார்த்தை எனக்கு கொடுக்கறது வரை நான் வேதத்தை வைக்க மாட்டேன்னு சொல்லி வாசித்து கொண்டே இருப்பேன். சில நேரங்களில் ஒரு பக்கம் வாசிக்கும் போதே அதுக்குரிய வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 10 பேஜ் வாசித்தாலும் வராது. வாசிச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே அந்த பிரச்சனைக்கான வார்த்தையை ஆண்டவரை கொடுங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் எங்கே நமக்கு சொல்யூஷன் இருக்கிறது? இந்த வேதத்தில் சொல்யூஷன் இருக்கிறது. நீங்கள் எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கானாலும் எந்த பிரச்சனைக்கானாலும் எல்லாவற்றுக்கும் பதில் இந்த வேதத்தில் இருக்கிறது. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. அப்போ நான் வாசித்து கொண்டே இருப்பேன். பாருங்கள், நான் திட்டமும் தெளிவுமாக சொல்ல முடியும். எந்த காரியத்துக்கெல்லாம் நான் ஆண்டவர்கிட்டத்தில் அப்படி உட்கார்ந்து வேதத்தை வாசித்தேனோ அதற்குரிய வார்த்தையை கரெக்டாக ஆண்டவர் கொடுப்பார். அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை சொந்தமாக்கி கொள்வோம். வேதத்தின் வார்த்தைகளை நாம் சொந்தமாக்கி கொள்வோம். இதுதான் வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் வாக்குத்தத்தமான வசனங்கள் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஏராளம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதையும் நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இன்னும் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். இந்த வேதத்தில் ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் அனாதை ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கும்போது அவர் கையில் காசு எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ஒன்றுமில்லாத நிலைமையில் அந்த டைமில் காலரா வந்தபடியினால் காலரா வந்து அந்த இடத்துல காலராவினால் காலரா நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை, பாதி நாட்களில் காலரா வந்திருக்கிறதுன்னு. அந்த காலரா வந்து பாதிக்கப்பட்டபடியினால் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன சூழ்நிலையில் இந்த குழந்தைகள் என்ன செய்யப்பட்டாங்க? அனாதைகளை ரோட்டில் நின்னாங்களாம். அப்போ இந்த ஜார்ஜ் முல்லர் 2 சபைகளை நடத்தி கொண்டு பாஸ்டராக தான் இருந்திருக்கிறார். இவருக்கு ஆர்ஃபனேஜ் நடத்தணும்னு எண்ணம் எல்லாம் கிடையாது. ஆனால் இவர் பாஸ்டராக இருந்தவர் இந்த குழந்தைகள் தெருவில் நிற்கிறத பார்த்து, பெண் பிள்ளைகளெல்லாம் அம்மா அப்பா இல்லாதவர்களை தெருவில் நிற்பதை பார்த்து முதல்ல ஒரு 30 குழந்தைகளை எடுத்து
அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு போட்டு அவங்க மனைவி தான் சமைச்சு கொடுத்து சாப்பாடு கொடுத்து, ஆனால் கையில் காசே இருக்காதான் அவங்கள்ட்ட, எதுவுமே இருக்காது, அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இருக்காது. இவருடைய வேலை வேதத்தை வாசித்து அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுப்பது, அவங்க மனைவியுடைய வேலை குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்கிறது, எல்லா காரியங்களையும் கவனித்து கொள்வது. அவங்க மனைவியும் ஒரு கையில் காசே இருக்காதான், சாப்பாட்டுக்கு எதுவும் இருக்காதான், ஆனால் வேதத்தின் வசனங்களை வைத்து ஜெபித்து ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளுக்கும் உரிய தேவைகள் ஆச்சரியமாய் அற்புதமாய் வந்து சேருவதை அவர்கள் பார்த்தாங்க. அந்த 30 குழந்தைங்க 60 குழந்தைங்களாச்சு. 60 குழந்தைங்க பெருகி 10,000க்கும் அதிகமான குழந்தைகளை அவர் அநாதை இல்லம் வைத்து, இன்றைக்கும் அந்த அநாதை இல்லம் இருக்கிறது. ஆனால் இப்போ அதில் அந்த ஆர்ஃபனேஜாக நடக்கலை. அந்த பில்டிங் இன்றைக்கும் இருக்குது. அந்த பில்டிங் இன்றைக்கும் சாட்சியாக நிற்கிறது. ஏராளமான குழந்தைகளை போஷித்து ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து கதவை தட்டி ராத்திரி தூங்காமல் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்த இடம் அது. அநேகரை ஆண்டவர் ஏவி எழுப்பி அற்புதமாய் சாட்சியாக வைத்திருக்கிற இடம். அதற்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? அந்த வார்த்தைகள் தான், வேதத்தின் வார்த்தைகள். அவங்க கையில் எதுவும் காசு இருக்காது, கையில் எதுவுமே இல்லை, சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஒன்றுமில்லாத நிலைமை. ஆனால் வேதத்தின் வார்த்தைகளை வைத்து கணவன் மனைவியுமாய் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து விசுவாசத்தில் வல்லவர்களாகி ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை எதிர்பார்த்து நடத்தினபடியினால அத்தனை குழந்தைகள் ஒரு நாள் கூட பட்டினி போடாதபடி, ஒரு நாள் கூட ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நடத்தாதபடி ஆண்டவர் அற்புதமாய் அதை நடத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கையில் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் தோல்வியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதை கொடுத்துருக்குற உங்கள் வாழ்க்கையில்? ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சொந்தமாக்கி கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் சொந்தமாகட்டும். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். அப்படி இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் எல்லாம் தானாய் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளது. ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. இந்த வேதம் எப்படி எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள் இது. இதெல்லாம் சும்மா யாரோ எழுதி வைத்த வார்த்தைகள் கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இது ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அது பலனை கொடுக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதனால் என்ன செய்வோம்? வார்த்தைகளை பிடித்து கொள்வோம். ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் வேதத்தை திறந்து படிங்க. ஆண்டவர் வசனத்தை கொடுப்பார். அந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருந்து பாருங்க, அற்புதம் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்கள் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார், செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 11:8 வாசிங்க. ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் இருந்தான். ஆனால் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்த போது, வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், சில காரியங்களை செய்யும்படி சொல்லுவார். அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நாம் கீழ்ப்படியும் போது அவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பரதேசியை போல சஞ்சரிக்கலாம். ஆனால் அந்த கால் மிதித்த தேசத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? சொந்தமாக கொடுத்தார். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக என்று சொன்னார். நீ கண் பார்க்கிற பூமியெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நீ புறப்பட்டு போ, நீ எங்கெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன், நீ எதெல்லாம் மிதிக்கிறியோ அந்த தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன். அப்படி சொன்ன ஆண்டவர் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருந்தார். ஆனால் ஆபிரகாம் பணம் கொடுத்து வாங்கியிருந்தானா அத்தனை தேசத்தை வாங்க முடியுமா?
ஆபிரகாமுடைய பலத்தினால் அதெல்லாம் சுதந்திரித்து கொள்ள முடியுமா? ஒன்றும் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னவர் அதை செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உன் சந்ததிக்கு அதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னார். அதே போல் வானமும் பூமியும் எல்லாம் அவருடையது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம், எல்லாவற்றிலும் ஜீரோ நிலைமைக்கு கூட சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் போயிடும். ஆனால் அதில் இருந்தும் நமக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்க வல்லமையுள்ளவர். ஏன் வல்லமையுள்ளவர்? அவருக்கு தான் எல்லாம் சொந்தம். ஆண்டவருக்கு தானே எல்லாமே சொந்தம். வானமும் பூமியும் வெள்ளியும் பொன்னும் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வெள்ளி பொன்னெல்லாம் வாங்க முடியுமா? வாங்க முடியாத அளவுக்கு விலையெல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் எல்லாம் யாருடையது? என்னுடையது தான். நான் கொடுத்தா அவனுக்கு எப்படி கொடுப்பேன்? நிறைய கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. அவர் செய்யும்போது அது ஆச்சரியமாய் காரியங்களை செய்து விடும். அது நமக்கு தெரியாது, எப்படி வருது, எங்கேருந்து வருது, ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் வானத்திலேருந்து பொக்கிஷங்களை திறந்து நமக்கு போட்டு விடுவார். அதனால் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்வோம், வசனத்தை நாம் நம்புவோம். அதை நம்புங்க, அதை விசுவாசிக்கணும். நம்ப முடியாமல் தான் இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குமா? நடக்க முடியாது, நம்ம புத்திக்கே எட்டாது இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு மேலான ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லா ஞானிகளுக்கு மேலான ஞானத்தை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லா அறிவாளிகளுக்கு மேலான அறிவை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தை பார்க்கும்போது எவ்வளோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், எவ்வளோ அறிவான காரியங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்குது. என்னென்னோ மனுஷன் சாதிக்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம்தான். அப்போ இதெல்லாம் கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவராயிருப்பார், எப்படிப்பட்ட அறிவுள்ளவராயிருப்பார். இதெல்லாம் மனுஷனே இவ்வளோ காரியங்களை செய்கிறான் என்றால் என்னென்னோ கொண்டு வரான், என்னென்னோ செய்கிறான் மனுஷன். ஆனால் இதுக்கும் மேலான வல்லமையுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்முடைய சில சின்ன சின்ன காரியங்களை கூட நம்மளால் சரியாக நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் வருகிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், இதையெல்லாம் நாம் எப்படி சமாளிப்பது, எப்படி நாம் செய்வது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமையுடைய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு மேலாக அவருடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால தான் அநேக நேரங்களில் நம்ம திகைத்து போகிறோம். அந்த வேதத்தை எடுத்து வாசிங்க, தியானிங்க, இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாகம் 23:19 சொல்லியிருக்கு, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அவர் சொன்னா செய்யாமல் இருப்பாரா? நம்ம ஆண்டவர் யாரு? சொல்லிட்டு ஏமாத்துறவரா? நம்ம ஆண்டவர் ஏமாற்றுகிறார் தெய்வமா? அவர் ஏமாற்றுகிறவர் கிடையாது, அவர் சொன்னா செய்கிறவர். யோசுவா 23:14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஒரு வார்த்தையும், தேவனாய கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஆண்டவர் செய்தார் என்றால் நமக்கும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முறுமுறுக்கிற அந்த ஜனங்களுக்கு, கீழ்ப்படியாமல் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார் என்றால் நம்மளும் அநேக நேரங்கள் அப்படி தான் என்ன செஞ்சிடறோம்? மாறிடுறோம், கீழ்ப்படியாமல் போயிடுறோம், முறுமுறுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் மாறிடுறோம். ஆனாலும் நமக்கு மன்னித்து ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபையாய் நமக்கு அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? அவருடைய சொத்து, அவருடைய சுதந்திரங்கள், அவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும். அதனால தான் நம்மை அணைத்து கொண்டு அவர் அப்பப்போ நமக்கு முத்தம் கொடுத்து, நீ என் பிள்ளை, நான் உனக்கு சொன்னதை செய்வேன், பயப்படாத, கலங்காத, ஏன் வார்த்தையை கொடுக்குறார்? கவலையோடு போவீங்க, ரோட்டில் தான் போயிட்டுருப்பீங்க, எங்கேயோ ஒரு வசனம் வருதா இல்லையா? அது யார் பேசுகிறது? ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நேரம் அனுபவிச்சிருக்கிறீங்க? நீங்கள் சோர்ந்து போன நேரங்களில், திக்கற்ற நேரங்களில், வேதனையோடு இருந்த நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்ததே. காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் போகிற பாதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுக்கு தெரியும், இந்த என் தோல் முதல்ல அழுகி
அழிஞ்சு போனால் கூட நான் இதில் இருந்து இந்த ஆண்டவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? யோபு விசுவாசித்திருந்தார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், எனக்கு சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவர். நான் இப்படியே என் வாழ்க்கை இப்படி முடிந்து போவதற்கு அல்ல. என் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி வரும். ஒருவேளை இது அழிஞ்சு போனால் கூட இதுலேருந்து கூட ஆண்டவரை நான் பார்ப்பேன்னு சொல்லி யோபு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அறிக்கை எடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். வாக்குத்தத்தங்களை மறந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். ஆனால் மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருப்பார். எந்த டேட்டில், எந்த டைமில், எந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆண்டவர் அங்கே கணக்கில் வைத்திருப்பார். எப்படி வைத்திருப்பார்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு இல்லாத ஞானமாக நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போதே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்படுமா படாதா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டு இருக்கும். எந்த டேட்டில் நமக்கு கொடுத்தார் ஆண்டவர், எந்த டேட்டில் அதை நிறைவேற்ற போகிறார் என்பதும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எந்த நாள் அதை செய்ய போகிறார் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் இடையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார்? நான் பொறுமையாய் வாக்குத்தத்தங்களை, சில வாக்குத்தத்தங்களை எல்லாம் பொறுமையாய் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். சில வாக்குத்தத்தங்கள் நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். அதுவரையில் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது, விசுவாசத்தில் தளர்ந்து போய்விடக்கூடாது, அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து போய்விடக்கூடாது. நாம் சோர்ந்து போகாதபடி நாம் சொல்லிக்கொண்டே ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். சில வாக்குத்தத்தத்தை எல்லாம் ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணுறாருன்னா, ஆண்டவர் சில காரியங்களை நமக்காக வைத்திருக்க, பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் உயர்ந்த வாக்குத்தத்தம்னா அதுக்கேற்ற பாதையிலெல்லாம் ஆண்டவர் நடத்துவார். நடத்தி முடிவில் வரும்போது தான் அது என்ன செய்யும்? அந்த வாக்குத்தத்தம், ஓ இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் இப்படி நிறைவேறுவதற்கு இத்தனை காலங்கள் ஏன் அப்போ தான் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஹல்லேலூயா. நல்ல சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்து கொள்வோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்வோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை சொல்லி இருக்கிறீங்க, செய்ய போகிறீங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை நீங்கள் எதை சொல்லியிருக்கிறீங்க? என் குடும்பத்தை ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ரட்சிப்புக்கு பதிலாக எது தான் வந்துட்டுருக்கோம்? பயங்கரமான நிந்தைகள், அவமானங்கள், பயங்கரமான போராட்டங்கள் தான் வர்ற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம். என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த உங்கள் எதிர்காலம், உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் ஊழியத்திற்காக ஜெபிப்பீங்க. ஊழியத்தில் ஒன்றுமே நடக்காதது போல தான் இருக்கும். நான் இவ்வளோ ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறேனே, நான் இவ்வளோ ஜெபம்லாம் பண்ணுறேனே, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்பட்டது மாதிரி தெரியலையே அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? அவங்களை எப்படி பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரா? அது நிறைவேறும் காலம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் ஆப்போசிட்டாக நடந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் செய்ய போகிறீர். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. ஒருவேளை இன்றைக்கு வாக்குத்தத்தங்களுக்கு எதிரான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீர் போய் சொல்லவே மாட்டீர். ஆண்டவர் சொன்னார், சீஷர்களிடத்தில் முன்பதாக சொன்னார், நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? எருசலேமில் காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். அதே போல் அவங்க போய் காத்திருந்தாங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் எது? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் மேல் வீட்டு அறையில் காத்திருங்கன்னு சொன்ன போது, அவங்க காத்திருந்த போது, அவங்க பல நாட்கள் காத்திருந்த போது அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது போல் அவங்க காத்திருந்தாங்க. இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் புறப்பட்டு போகாமல் ஒரே இடத்துல இருந்திருந்தார் என்றால் அவர் ஆண்டு கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் பார்த்து சுதந்திரித்திருப்பாரா? சுதந்திரித்து கொள்ள முடிந்திருக்காது. அந்த எந்த இடத்துல இருந்தாரோ அது மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். அது கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நம்மெல்லாம் அது மாதிரி தான் நினச்சிட்ருக்கோம். இன்றைக்கு நம்ம தேசத்தில் எழுப்புதல் வரும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும்
ஆனால் பார்க்குற சூழ்நிலையெல்லாம் எழுப்புதலுக்கு எதிரான காரியங்கள் தான் நிறைய நடக்குது. அதெல்லாம் நடந்தாலும் நிச்சயமாய் ஆண்டவர் சொன்னால் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருக்கு அதெல்லாம் மாற்றுவதற்கு ஒரே நிமிஷம் போதும். ஹல்லேலூயா. ஒரு நாள் போதும் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றியமைக்க. எந்த மனுஷனையும் கீழே தள்ளவும் முடியும், எந்த மனுஷனையும் தூக்கி மேலே வைக்கவும் முடியும். ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும். நல்ல எல்லாவற்றுக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நிறைவேறுகிறது வரையிலும் அதை நாம் மறந்து போகாதபடி, ஆண்டவரே நீங்கள் அன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா, அதை மறந்துட்டேன்னு சொல்லி இன்றைக்கி மறுபடியும் போய் என்ன செய்யுங்க, மறுபடியும் இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இன்னும் உங்கள் ஒருவேளை இங்கே வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாங்க, இந்த காரியத்திற்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண காதை திறந்த இல்லைங்க ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும்னு ஜெபம் பண்ண இல்லை. இதே போல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நீர் என்ன சொல்லுகிறீன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அப்படி வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது நீங்கள் அதை வைத்து என்ன செய்யணும், அதை தொடர்ந்து பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு 2 பையன்கள் இருக்காங்க. அவர் சொன்னார், அற்புதமாகவும் அடையாளமாகவும் வைப்பேன்னு சொன்னார். 2 பேரை குறித்தும், பெரியவனை அற்புதமாக வைப்பேன்னு சொன்னார், சின்னவனை அடையாளமாக வைப்பேன்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு அப்போது நான் ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது. மறுபடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இது ஆண்டவர் சொன்னது வார்த்தை தானா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தானா, பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் என் 2 பிள்ளைகளுக்கும் நீங்கள் வாக்குத்தத்தம் தாங்க, எனக்கு வார்த்தையை தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி அம்மா எனக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணாங்க. ஒரு சும்மா தற்செயலாக தான் அவங்கள பார்த்தேன், ரொம்ப பழக்கம்லாம் அவங்கள கிடையாது. தற்செயலாக அவங்கள பார்த்து ஜெபம் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. என்னை பற்றி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. அன்றைக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது என்னுடைய பிள்ளைகளை அற்புதமாகவும் அடையாளமாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் எழுதி வைத்து பிள்ளைகளுக்காக அந்த வார்த்தையை தான் எழுதி வைத்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹல்லேலூயா. அற்புதமாய் அடையாளமாய் பிள்ளைகளை வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அதை கன்ஃபார்ம் பண்ணவும் செய்வார். ஹல்லேலூயா. திரும்பவும் நமக்கு என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார். சில வாக்குத்தத்தங்கள் ஒரு நேரம் ஒரு யார் மூலமாவது நமக்கு கொடுத்திருப்பார். ஆனால் அது நமக்கு சரியாகவே நமக்கு யோசனையாக இருக்கும், இப்படி நடக்குமா அப்படின்னு. ஆனால் திரும்ப ஆண்டவர் என்ன செய்வார், யார் மூலமாயிலும் ஆண்டவர் சொல்லி கொண்டே இருப்பார். அந்த வார்த்தையை திரும்பவும் நமக்கு சொல்லுகிறார் என்றால் அது நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு அதான் சொன்னார், நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன்னு சொன்னார். திரும்பவும் ஆண்டவர் சொல்ல, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 10 முறை கூட நமக்கு என்ன செய்வார், ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசும்போது இன்னும் உறுதியாக என்ன செய்யணும், அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதன்படி செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எத்தனை வருடங்களானாலும் சரி, எத்தனை மாதங்களானாலும் சரி, எத்தனை நாட்களானாலும் சரி, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல நான் பொறுமையாக காத்திருக்க போறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீங்க, அதற்கு நான் காத்திருக்க போகிறேன். ஆபிரகாமை போல நான் காத்திருக்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னதை செய்ய போறீங்க ஆண்டவரே. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க பொய் சொல்ல மனிதன் அல்ல. எனக்கு சும்மா ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல மாட்டீங்க. ஆபிரகாமுக்கு அவருடைய பெயராலே அவர் ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் அவருடைய கையெழுத்தை வைத்து நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடித்து கொள்வோமானால் நமக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தாவீதுக்கு சொன்னார், அவன் ஆட்டு மந்தையில் இருக்கும் போதே ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை நான் தெரிந்தெடுத்து ராஜாக்களுக்கு மேலாக அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொன்னார். அவன் ஆட்டு மந்தையில் இருக்கும் போதே அவனை அபிஷேகம் பண்ணினார்.
எப்படி அபிஷேகம் பண்ணினார்? ராஜாவின் அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் இருந்த சூழ்நிலை ஒரு ஆடு மேய்க்கிற சூழ்நிலை தான். ஒரு ஆட்டு மேய்ப்பனை ஒரு ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அதன் பின்பு வந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ராஜாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் அவன் கடந்து சென்ற பாதைகள் எல்லாம் பலவிதமான பாதைகள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஹல்லேலூயா.